நாமெல்லாம் இது மாதிரி ரோட்ல விற்பனை பண்ணக்கூடிய பல பேரை நம்ம பார்த்திருப்போம். அவங்கெல்லாம் அவங்க கிட்ட தான் ஏதோ உடையாத பொருள் இருக்கிற மாதிரி அதை கண்டினியூஸா உடைச்சு காட்டுவாங்க. ஆனா அவங்க எவ்வளவுதான் உடைச்சாலும் அந்த பொருளுக்கு ஒண்ணுமே ஆகாது. ஆனா இதெல்லாம் பார்த்து பயங்கர ஆச்சரியப்பட்ட இன்னொருத்தர் ஒரு படி மேலேயே போயிருக்காரு. ஏன்னா அவர் விற்பனை பண்ணக்கூடிய ஒரு சேரை வண்டியோட டயர்ல ஏத்திருக்காரு. இதுல எல்லாருமே வாயை பொழக்க வைக்கிற அளவுக்கு அந்த சேருக்கு ஒண்ணுமே ஆகல. அந்த சேரு வளையற மாதிரி தெரிஞ்சாலும் சகஜமான முறைக்கு மாறி இருக்கு. அடடே, டெமோ காட்டுறதுக்கு இப்படி இல்லாம கூட இறங்குறீங்கடா. வாமா, நீங்க கையை காட்டினாதான் அந்த ட்ரெயின் நிக்குமா? பஸ் மாதிரி ஸ்டாப்பிங்லாம் நிக்காம போக மாட்டாங்க. ஆனா இதெல்லாம் கவனிச்சு நம்ம பயிலுங்க டக்குன்னு போட்டோ எடுத்துருக்கானுங்க பாருங்க. சரி, ஏதோ ஒரு பழக்க தோசத்துல பண்ணிட்டாங்கன்னு பார்த்தா மறுநாள் இவங்க தான் சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிருக்காங்க. மாடியில மழை பெஞ்சா கண்டிப்பா தண்ணி நிக்கல. அந்த தண்ணியை வெளியேற்றுறதுக்கு ஒவ்வொரு வீட்லயும் பைப்பு செட் பண்ணுவாங்க. அந்த பைப்பு செலவை மிச்சம் பண்றதுக்காக இந்த ஒரு இடத்துல இப்படி ஒரு மெத்தட் ட்ரை பண்ணிருக்காங்க. இது நம்ம யூஸ் அண்ட் த்ரோ வாட்டர் கேன் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதே சமயத்துல பைப்போட காசும் மிச்சமாகிருக்கு. ஹையர் ஸ்டடீஸ்னா காமனா இப்படிதான்ப்பா இருக்கணும். அப் ஆஃப் த சீலிங்ல உட்காந்து படிக்கிறானே இந்த பையனை பார்க்கக்கூடிய யாருமே நீ என்னப்பா படிக்கிறன்னு சொல்லி கண்டிப்பா கேட்கவும் மாட்டாங்க. அடடே, ஸ்கூட்டில சைக்கிள் டயரை மாட்டி வச்சிருக்கீங்களா? ஒண்ணுக்கு 2 விழா இருக்குன்னு சொல்லி ஆசைப்பட்ட இவங்க இதை ஒரு சைக்கிளாவே மாத்திட்டாங்க. முன்னாடி சைக்கிள் கூட எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறானுங்கப்பா. ஏன்டா டேய், ஒரு நைட்டு கடையோட ஷட்டர் சாத்துனது தப்பாடா? அதுக்குன்னு கொண்டு வந்து கடையோட வாசலையோட ஸ்ட்ரீட் லைட்டை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? விடிஞ்சு வந்து பார்த்தா இந்த கடையோட ஓனருக்கு பூகமே வந்திருக்கும். நல்ல வேலை நைட் டைம்லயே இதை போட்டோ எடுத்துட்டாங்க. சைக்கிள்ல போனா கண்டிப்பா வியர்க்குள்ள. அந்த வியர்வியை தடுக்கிறதுக்காக சைக்கிளை ஓட்டினா மாதிரியே ஆச்சு, அதே சமயத்துல வியர்வியை போக்குனா மாதிரியே ஆச்சு. காரணம் அந்த சைக்கிள்லயே ரெடிமேடா ஒரு ஃபேனை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சிங்கிள் பசங்களோட இறுதிக்கட்ட முடிவே இதான்டா. எனக்கு வேற வழி தெரியலடா குமார்னு சொல்லி இப்படி ஏற்பட்ட காரியத்தெல்லாம் செஞ்சிருக்கானுங்க. வீட்டில் எரியக்கூடிய ஒரு குண்டு பல்போட வெளிச்சம் பத்த மாட்டேங்குது. இதனாலவே ஒரு இடத்துல 2 குண்டு பல்பு மாட்டிருக்காங்க. அதுலயும் ஷர்ட்டை மாட்டக்கூடிய ஆங்கர்லயும் இதை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இதை பார்க்குறப்ப இது என்னங்கிறது தானே புரியல. இதுதான் பார்த்தீங்கன்னா இயற்கையான முறையில் உருவாக்கப்பட்ட வாட்டர் ஹீட்டர். தண்ணி உண்மையிலேயே பயங்கர ஹீட்டாக தான்ப்பா வருது. என்னடா இது, பல்புக்கு வந்த சோதனை? ஆமாங்க, பல்பை வெளியில மாட்டி விட்டா நைட்டா அதை களவாண்டுட்டு போயிடுறானுங்க. சரி, பல்பை வெளியில மாட்டணுமா? எக்ஸ்ட்ராவா பூட்டு சாவியை ஃப்ரீயா தராங்க. என்னங்க பண்றது, 100 ரூபாயா இருந்தாலும் நம்ம காசு தானே. ஆனா இதையும் பூட்டை உடைச்சிட்டு களவாண்டு போற ஆளுக்கெல்லாம் இருக்கதான் செய்யறானுங்க. ஒரு பொண்ணு ரியலிஸ்டிக்கா எடுக்கப்பட்ட இந்த போட்டோ பாக்குறதுக்கு நல்லதான் இருக்கு. ஆனா இந்த போட்டோ எடுக்கிறதுக்காக அவங்க பட்ட பாடு இருக்கு. கடைசியில காவாக்குள்ள உளுந்தா மாதிரி குப்பை தொட்டிலையும் கை விட்டு இருக்காங்க. எப்படிதான் இப்படி கிரியேட்டிவா யோசிக்கிறாங்கன்னு தெரியலப்பா. வேலைக்காக இன்டர்வியூ போன இந்த நபருக்கு ப்ளூ பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி போட்டோ கேட்டிருக்காங்க. அண்ணனோ தேடி பார்த்திருக்காரு, ஆனா கிடைக்கவே இல்லைன்னு சொல்லி இப்படி ஏற்பட்ட காரியத்துல இறங்கிருக்காரு. நம்மள வேலை தேடக்கூடிய நிறைய பேருக்கு இது உதவும். இன்னமும் வடக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இதை ஃபேஷன் சொல்லி பயன்படுத்திக்கிட்டு வராங்க. காரணம், நிறைய பேர் தாப்பால் போட்டு லாக் பண்றதுக்காக பூட்டு இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா அந்த பூட்டை தலையில மாட்டி ஃபேஷனா யூஸ் பண்றாங்கன்னா பாத்துக்கங்களேன். வீட்டுக்கு வெளியில கேட்டு போடணும்னா அதிகமா செலவாகணும்னு யோசிச்சு இந்த வீட்டோட ஓனர் பழைய காய்லாங்கடையில போய் காரோட டோர் வாங்கிட்டு வந்து தன்னுடைய வீட்டுக்கு வெளியில மாட்டிருக்காங்க. வீட்டில் இருக்கக்கூடிய சிறிய குழந்தைகள் அழுதுகிட்டே இருந்ததுன்னா அதை சமாளிக்க முடியாம கஷ்டப்படக்கூடிய பேரண்ட்ஸா நீங்க இருந்தீங்கன்னா இந்த ஒரு மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. இதன் மூலமா வெளியே போகக்கூடிய வேலையும் மிச்சம், அதே சமயத்துல ரிஸ்க்கும் கம்மி. ஆனா என்டர்டைன்மெண்ட்டுக்கு மட்டும் பஞ்சமே இருக்காதுன்னு தான் சொல்லணும். ஆனா இந்த பெண் பெரிய குழந்தைய போனதுக்கு அப்புறம் என்ன இப்படிலாவா ஏமாத்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும். இது என்னமோ ஒரு சாதாரண மண்வெட்டி தான். இதையும் செல்ஃபி ஸ்டிக்கா யூஸ் பண்றாங்கன்னா நம்மளுடைய ஆளுங்களோட புத்திசாலித்தனம் எந்த லெவலுக்கு இருக்குங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க.
ஒரு நபர் வெல்ட் வைக்கிறப்ப அவருடைய சேஃப்டிக்காக ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸை பயன்படுத்துவாரு. இதற்கு காரணம் அந்த ஸ்பார்க் கண்ணுல பற்றும், அதே சமயத்துல அந்த ஸ்பார்க்கை பாக்குறப்ப நம்மளுடைய கண்ணு அஃபெக்ட் ஆகும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஒரு நபர் வேலைக்கு வந்திருக்காரு, ஆனா மறந்து போய் தன்னுடைய கிளாஸை வீட்லயே வச்சுட்டு வந்திருக்காரு. சரி, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதுங்கிற மாதிரி அந்த ஒரு இடத்துல செயல்பட்டு இருக்காரு. வெறும் கிளாஸ் பாட்டில வச்சு வெல்ட் வச்சிருக்காரு. பொதுவா இது மாதிரியான விளக்குகள்லாம் லக்ஸூரியான சில இடங்கள்ல தான் ஃபிக்ஸ் பண்ணவே செய்வாங்க. ஏன்னா இதை அழகுக்காக பயன்படுத்துறாங்களா இல்லையான்னு தெரியல, ஆனா வெளிச்சத்துக்காக மட்டும் இதை நல்லாவே பயன்படுத்துவாங்க. இதற்கு மாறா இதெல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் தன்னுடைய கார்ல இதை ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு. அந்த காரோட ஓனர் கிட்ட போய் எதற்கு சார் இதை ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னு கேட்டப்ப அவரோட கார்ல இருக்கக்கூடிய லைட் வெளிச்சம் ரொம்ப கம்மியா இருக்கும், அதனாலதான் இதை இவர் ஃபிக்ஸ் பண்ணிருக்காராம். பொதுவா வண்டியை சேற்று பகுதியில் எடுத்துட்டு போறப்ப அந்த சேற்றுல அதனுடைய சக்கரை நல்லாவே மாட்டிக்கும். அப்படி சேத்துல டயர் மாட்டாம இருக்கிறதுக்காக இந்த ஒரு இடத்துல இப்படி ஒரு மெத்தட் ட்ரை பண்ணிருக்காங்க. ஏன்னா காரோட டயர்ல மரக்கட்டையை கட்டி விட்டுட்டு சிம்பிளா இப்படி முடிச்சிருக்காங்க. இது சேரா இல்ல ஸ்டூலான்ட்டு தெரியல, ஏன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து உருவாக்கின கலவை மாதிரி இதை உருவாக்கி இருக்காங்க. உடஞ்ச மெத்த சேரை ரெடிமேடா இப்படி மறுபடியும் உருவாக்கி இருக்காரு. நம்ம பசங்களை ஆர்ட்னு சொன்னா அவங்க ஆர்டிஸ்டாவே மாறிடுறாங்க. இந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா யாராலையும் டஃப் கொடுக்க முடியாது. இதுதான் பிராண்ட் நியூ டுக்காட்டி சைக்கிள். சந்தையில இதோட விலை மட்டும் 5 கோடி போகுதுன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுது. நம்ம பசங்க ஒரு சில சமயங்கள்ல கிரியேட்டிவ்காக இது பண்றது இல்ல, அவங்க தான் அவங்க ஊர்ல கெத்தா இருக்குன்னு சொல்லி யோசிச்சிருக்கானுங்க. என்னங்கடா இது சுத்திலுக்கு வந்த சோதனை? ஓ, சுத்தி சுத்தி அடிக்கிறாங்கிறதுக்காக தலையில கட்டு போட்டாங்க போல இருக்கு. எப்படா இந்த அளவுக்குலாம் ரிஸ்க் எடுக்கிறீங்க? வீட்டுல இருக்கிற அரிசி சாக்கெல்லாம் சேமிச்சு ஒருத்தர் இதுல பேண்டாவே தச்சு போட்டுக்கிட்டாரு. இதெல்லாம் காமெடிக்காக பண்றானுங்களா இல்ல நம்ம தான் புத்திசாலின்னு நினைச்சு பண்றாங்களான்னு தெரியல. எப்படிரா இது நம்பவே முடியலன்னு தானே யோசிக்கிறீங்க? ஏன்னா ஒரு சாதாரண தள்ளு வண்டிக்கு மேல ஒரு சின்ன காரை மேல ஏத்தி இருக்காங்க. அதுலயும் அந்த காரை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்காக தான் அது மேல ஏத்தவே செஞ்சிருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்கிறத தானே யோசிக்கிறீங்க? தையல் மிஷின் இயங்குறதுக்கு மோட்டார் அது கூடவே கரண்ட் எல்லாம் வேணும். ஆனா ஆர்கானிக் மெத்தட்ல தையல் மிஷினை இயங்க வச்சு அதன் மூலமா இவர் தைக்க செஞ்சிருக்காரு. இப்படிலாம் எப்படிதான் யோசிக்கிறாங்களோ தெரியல. அருவியில தண்ணியோட வட்டம் அதிகமா போனதுனால குளிக்கிறதுக்கு ஆசைப்பட்ட இந்த ஜேசிபி டிரைவர் இப்படிப்பட்ட காரியத்துல இறங்கிருக்காரு. ஜேசிபி பக்கெட்ல தண்ணியை மொண்டு சர்வசாதாரணமா குளிச்சிருக்காரு. நம்ம பையலுங்க ஃபிளைட்ல போனாலும் விண்டோ சீட்டை விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. அதுலயும் பஸ் ட்ரெயினும் உட்காந்துக்கிட்டு போனா இதே பழக்கம் ஃபிளைட்ல உட்காந்துட்டு போகும்போதும் இருந்திருக்கு. டீ போடுறதுக்கு நெருப்பு எங்க இருந்து வந்தா என்னங்க? அதுல கொதிக்கக்கூடிய பால் கொதிக்க மாட்டேன்னா சொல்ல போகுது. ஆடலும் பாடலும் நிகழ்ச்சிக்கு வரக்கூடியவங்க மைக்கை கரெக்டாக எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆனால் அந்த மைக் ஸ்டாண்டை மட்டும் மறந்து வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டாங்க. இதனாலவே ரெடிமேடாக ஒரு மைக் ஸ்டாண்டை உருவாக்கி அவங்க பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மெத்தடு உண்மையிலேயே பழசு தான். ஏன் நான் கூட இதை ஒரு மெத்தடை ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஆனால் கரண்ட் சுச்சுவேஷன்ல இதை நிறைய பேர் பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுது. கண்டிப்பா முள்ளாலதான் எடுக்கணுங்கிற பழமொழிக்கு தகுந்தார் போல ஒரு டயரை வண்டியில ஏத்துறதுக்கு இன்னொரு டயரால தான் அது முடியுங்கிறத நிரூபிச்சு காட்டியிருக்காங்க. உண்மையிலேயே உங்களுடைய ஐடியாவை வேற லெவல் தான் சொல்லணும். சரி, ஒரு டயரை மட்டும் தான் ஏத்தணும்னா இன்னொரு டயருக்கு எங்க போகிறது?